எந்த தொழிலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம வெற்றி அடைய வேணும்னா சந்தோஷமாக செய்யணும். அதில் பிடிக்காம வெறுப்பாக எது செஞ்சாலும் வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்ல வராங்க. வெற்றினா என்ன, எப்படி அதை நம்ம சந்தோஷமாக செஞ்சால் எப்படி நடக்கும்ன்றத ஒரு கதை மூலமாக அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு ஆசிரமத்தில் இருந்தார். அவர் தவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் அவரை பார்க்கறதுக்காண்டி அந்த ஆசிரமத்துக்கு போகிறான். அந்த துறவியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவரும் அந்த பையனை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த துறவியும் பார்க்குறாப்புல, அந்த பையனும் பார்த்துட்டே இருக்காப்புல. உடனே துறவி கேள்வி கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கிறா, என்ன ஏதாவது வருத்தமாக இருக்கியா, என்கிட்டேருந்து ஏதாவது கேட்கறதுக்காண்டி வந்திருக்கியா அப்படின்னு அந்த பையன்கிட்ட அவர் கேட்குறாரு. ஆமாயா, நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன், என் பேர் ஸ்ரீராம். நான் வாழ்க்கையில் ரொம்ப எந்த வேலை செஞ்சாலும் நான் வெற்றி அடைய மாட்டேங்கிறேன். நான் எந்த ஒரு கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன், உண்மையாக நேர்மையாக பண்ணுறேன், எல்லாரும் மாதிரி நானும் பண்ணுறேன். அதை சம்பாரித்து ஒரு சந்தோஷமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நான் ஆரம்பித்தேன். தொழில் ஆரம்பித்தாலும் திருப்பியும் அதுலேயும் ஒரு நட்டமாக வருது. என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே மேலே மேலே போயிட்டுருக்குறாங்க, அவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்க மாத்திரம் வெற்றி அடைகிறாங்க, நான் வெற்றி அடையலை, நான் தோத்துட்டே போகிறேன். என் கூட இருக்கவங்க, என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் ஒரு படி ஏறி இருக்காங்க. நான் ஏன் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு அறிவுரையை கொடுங்க, நான் எப்படி என்னைய நான் மாற்றிக்கணும் அப்படின்னு இந்த துறவிட்ட கேட்டோன்னே உடனே சொல்கிறாரு, உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது, அதுக்கு சரியான உனக்கு ஒரு விடை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கதை மூலமாக அவர் சொல்ல வர்றாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேர் உளியை எடுத்து கல்லை உடைச்சிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பாறையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரியவர் வயசானவர் நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்போ அந்த வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய் இது இங்கே என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்கணுன்றக்கான ஆர்வத்தில் போகிறாரு. போய் அங்கே இருக்கிற ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்பா என்னப்பா இங்கே வேலை செய்கிற, இங்கே எதுக்கு வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த உடச்சிட்டு இருக்கிறவர் வேறையோடு இருந்தவர் வேலை செஞ்சவரது கோவத்தைப்பட்டு, பார்த்தா தெரியலையா, உனக்கு கண்ணு என்ன குருடா, கல்லை உடச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோவத்தோடு கத்துறாரு. கத்துனோடனே என்ன இப்படி பேசுகிறாரு, நான் என்ன கேட்டேன், என்ன வேலை செய்கிறீங்க, எதுக்கு வேலை செய்கிறீங்க நான் கேட்டேன் அப்படின்றாரு. சரி, நம்ம இங்கே இவர்கிட்ட கேட்குறது போல இன்னொருத்தட்ட பக்கத்தில் இருக்கிற அவர்கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு போகலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு போய் கிட்ட போகிறாரு. கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறாரு இதே கேள்வி, இங்கே எதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் நிதானமாக, ஐயா நான் இதை ஒன்றும் விரும்பிலாம் நான் செய்யலை, எனக்கு குடும்பம் இருக்குது, வயிறு இருக்குது, நான் சாப்பிடணும், என் குடும்பத்தை வளர்க்கணும், எனக்கு தேவை பணம், அதுக்காண்டி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், வேற எதுக்கு ஆசைப்பட்டெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னோடனே சரி. ஆனால் இந்த பையன் முதல்வரோட கொஞ்சம் நேர்மையாக நிதானமாக என்கிட்ட பதில் சொல்கிறாரு, ஆனால் நான் கேட்ட கேள்வி இவருக்கு பதில் சொல்லலையே அப்படின்னோடனே திருப்பி 3வது மனுஷனை பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு இதே கேள்வியை கேட்குறாரு, எதுக்கு இங்கே வேலை செய்கிறீங்க, என்ன காரணத்துக்காண்டி இந்த கல்லை உடைச்சிட்டிங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த 3வது மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஐயா இங்கே ஒரு சத்திரம் வரப்போகுது, இங்கே வழிபோக்குங்க அத்தனை பேர் தங்குறதுக்கும், திருடர்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கும், இங்கே இருக்கிற மிருகங்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கும், ஒரு இலைப்பாறத்துக்கு ஒரு இடமா சத்திரம் இங்கே வரப்போகுது, இங்கே ஊர் மக்கள்ல ஏதாவது கல்யாணம் ஏதாவது பண்ணணும்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு இந்த சத்திரம் கட்டுறோம், இந்த கல்லை உடைச்சு இதை நான் கட்டிடமா இங்கே மாறப்போகுது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு. எனக்கு இது ஒரு சந்தோஷம், நான் இந்த செய்கிறனால எனக்கு இந்த கட்டிடம் வேலை செய்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இதில் ஊர் மக்களுக்காண்டி நான் வேலை செய்கிறேன், நல்ல விஷயத்துக்காண்டி நடக்க போகுது, இங்கே கல்யாணம் நடக்கும், வழிபோக்கம்லாம் தங்கலாம், இலைப்பாறலாம், சந்தோஷமாக தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போகலாம் நைட்டு வரவங்க. அப்போ இது மக்களுக்கான தேவையான விஷயம், இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்றக்காண்டி இதை நான் விருப்பப்பட்டு நான் செய்கிறேன், எனக்கு இது பணமும் கிடைக்குது, சந்தோஷமாக செய்கிறேன் அப்படின்றாப்புல. ரொம்ப மகிழ்ச்சிப்பா, நான் கேட்ட கேள்விக்கு நீ கரெக்டான பதில் நீ எனக்கு சொல்லியிருக்க அப்படின்றாப்புல. அப்போ உடனே அவர் கேட்குறாரு, இந்த பக்கத்தூரில் ஒரு ஜமீன்தார் இருக்காரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியுமே, பெரிய ஜமீன்தார், நல்லவரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றாப்புல. அந்த ஜமீன்தாரே நான் இது மாதிரி சத்திரங்கள் கட்டணும்னு நினைக்கிறேன், இது மாதிரி பல இடத்துல நான் செய்யணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு இலைப்பாறு நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னையானது நான் தலைமை பொருளாதார நான் நியமிக்கணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, நீ உன்கிட்ட பொறுமையும் நோக்கமும் நல்ல இந்த உங்கள் மக்களுக்கு எல்லாம் இதாக செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்குது. அதுக்காண்டி உனக்கு நீ என் ஊரில் கட்டக்கூடிய சத்திரத்துக்கும் நான் கட்டக்கு போகிற இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் பில்டிங்க்கு உன்னைய தலைமை இது பண்ணுறேன், உனக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நீ என்கிட்ட வா அப்படின்னு நினைக்கும் போது அவரும் போய் சந்தோஷமாக செஞ்சு அவரும் வளர்றாரு, சத்திரமும் வளருது, பல பில்டிங்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து அந்த குரு இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் பையன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ இதில் நீ 3 பேர் பார்த்த,
3 பேரும் ஒரே தொழில் தான் பண்ணுறாங்க, 3 பேரும் கல்லு தான் உடைச்சாங்க. ஆனால் 3 பேரோட எண்ணங்கள் மாற்றங்கள் வேற மாதிரி இருக்குது. ஒருத்தர் கோவப்பட்டார், ஒருத்தர் கொஞ்சம் பதில் சொன்னார், 3ஆவதவர் விருப்பப்பட்டு நிதானமாக பண்ணனால அவருக்கு தொழில் தேடி வந்தது. அப்போ நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் சந்தோஷமாகவும் விருப்பப்பட்டு அது சர்வீஸாக சில விஷயங்கள் பண்ணும்போது உன்கிட்ட எல்லாமே சேரும். நீ பொறுமை இழந்து சில விஷயங்கள் நீ பண்ணும்போது வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. நிதானமாகவும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அறிவுபூர்வமாகவும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நோக்கத்தில் நீ பண்ணும்போது உன் தொழிலும் உயரும், உன்னை சுற்றி இருக்கணும் உயருவாங்க, உனக்கு தேவையான எல்லாம் வரும், நீனும் உயர்ந்து மேலே போவ அப்படின்றாரு. இதை நீ கடைப்பிடிச்சேன்னா, இந்த 3 பேர் உள்ள அந்த கதையை நீ கடைப்பிடிச்சேன்னா, நீயும் இந்த 3 பேர் மாதிரி இருக்கிற விஷயங்கள் தெரிஞ்சு அந்த 3ஆவது ஆள் சொல்லக்கூடிய விஷயங்களை சந்தோஷமாக நீனும் பண்ணேன்னா நீ வாழ்க்கையில் உயர முடியுன்றத இந்த கதை மூலமாக நீ தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னோடனே அவர் உடனே ரொம்ப நன்றியா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் தொழிலை நான் சந்தோஷமாக நினைக்கல, இதில் நான் செய்யலாமா வேண்டாமா, இது வருமா, அந்த அடுத்தவங்களுக்கு தொழிலை நான் பார்த்து பண்ணனால என் தொழிலை நான் சந்தோஷமாகவும் செய்யலை, இது ஆத்ம திருப்தியாகவும் கொடுக்கல, சர்வீஸாகவும் நான் பண்ணாதனால தான் நான் தோற்று போயிருக்கேன். நிச்சயமாக என்னை நான் மாற்றிக்கிறேன். நான் இது இனிமேல் நான் பண்ணக்கூடிய என் வேலையை சந்தோஷமாக நான் செய்வேன், இன்னும் நான் மாற்றமாகி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு காலத்தில் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து போகிறாரு. அப்போ இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் என்னன்னா, செய்யும் தொழிலை தெய்வம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நான் என்னப்பா இத்தினூண்டு சம்பளத்தை வளம் பார்க்குறேன், 1000 ரூபா வாங்குறேன், 2000 ரூபா வாங்குறேன், எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அது சந்தோஷமாகவும் நிதானமாகவும் அங்கே வேலை செய்கிற ஒரு சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி உபயோகமாக இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது, ஒரு ஆத்ம திருப்தியோடு பண்ணும்போது, உங்களை எப்படியே அவனை கட்டிடம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்களோ, உங்களையே நீங்கள் தொழிலை நேசித்து எது பண்ணாலும் யாருக்காவது எங்கேயாவது யாராவது தேவைப்படும் போது உங்களை கூட்டிகிட்டு போய் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் ஒரு விளக்கேற்றி வைக்கிற மாதிரி சில இதெல்லாம் நடக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சா மாத்திரம்தான், ஆத்ம திருப்தியோடு யோசிச்சா தான், உண்மையாக நேசிச்சா தான், நேசித்து அது ஒரு சந்தோஷமாக எந்த தொழிலாக தான் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அது நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கலை, இந்த வேலை அந்த வேலை, நான் எதையும் எடை போட்டு நான் சொல்லலை, நீங்கள் என்ன வேலையில் இப்போ என்ன பொசிஷன் இருந்தாலும் அது சந்தோஷமாக எடுத்துக்கோங்க, ஆத்ம திருப்தியோடு எடுத்துக்கோங்க. உங்களை மேலும் மேலும் அந்த தொழிலை உயர்த்தி உங்களை கொண்டு போகும். நீங்கள் தாழ்த்தி நினைக்கும் போது எல்லாமே இதாகிடும். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை இதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். நீ இது சந்தோஷமாக எனக்கு கொடுக்குது, நல்லது எனக்கு கொடுக்குது, எல்லாருக்கும் கொடுக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அது கொடுக்கும். எதுவுமே எனக்கு கொடுக்கல, கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு பணமே இல்லை, கொஞ்சமாக பணம் வருதுன்னா இதே மாதிரி தொழில் தான் பார்த்துட்ருப்பேன், நீங்கள் உயர மாட்டீங்க, மித்தவங்க உயர்ந்துட்டு போவாங்க. அப்போ அவங்க அடுத்தவங்க உயர்ந்து போகிறாங்கன்னா சில பேர் காரணம் அவங்க நிதானமாகவும் சந்தோஷமாக பண்ணுறதுனால தான் உயர்ந்து போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன நினப்பில் இருக்கிறோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், எதை யோசிக்கிறோம் நீங்கள் நினச்சிங்கனாலே அதை சேஞ்சஸ் பண்ணுவீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான். இந்த எண்ணத்தை மாற்றுங்க, உங்கள் வெற்றி உங்ககிட்ட இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம்ன்றது இதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். உங்களை யோசிச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றினீங்கன்னா நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. சந்தோஷம் அடைவீங்கன்னா தொழில் நல்லா பண்ணுங்க. பண்ணும்போது சம்பளம் வரும், உங்களுக்கு எல்லா வருமானம் வரும்போது உங்கள் மனசும் நீங்களும் சந்தோஷமாக இருவீங்க, சுற்றுச்சூழலும் சந்தோஷம் அடைவாங்க. யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக எல்லாமே வெற்றி அடையலாம். எல்லாமே மாறும். வாழ்க்கையில் மாறாதது ஒன்றுமே இல்லை. ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு மாறுதல் உங்களுக்கு கொடுக்கும். இதை யோசிச்சு பாருங்களேன், மாறி பாருங்களேன். இத்தனை வேலை இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுங்களேன், ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்களேன், முதல்ல சந்தோஷம் அடைங்களேன். இப்படி மாறும்போது நீங்கள் மாறிடுவீங்க. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றுக்கு 4-5 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைன்னா ஷேர் பண்ணி விடுங்க. என் வீடியோ லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.